ஹலோ ஆல், இன்னைக்கு வந்து ஜியோகிராஃபி சீரீஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமல் இருந்தேன், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஸோ அதனால் போட முடியல. ஸோ இன்னையிலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெட்ஸ்ட்ரீம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்துட்டு நான் நிறைய ஜியோகிராஃபி டேர்ம்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் போங்க, அதில் வந்து ஜியோகிராஃபி சீரீஸ் இருக்குது, ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்விரான்மெண்ட், எக்கனாமி இந்த மாதிரியான வீடியோஸும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஜியோஸ்ட்ராபிக் விண்டுனா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் அதை போய் செக் பண்ணிக்கோங்க டீட்டெயிலான வீடியோவுக்கு. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஜியோஸ்ட்ராபிக் விண்டு பற்றி தெரிஞ்சால் தான் ஜெட்ஸ்ட்ரீம்னா என்னென்னு புரியும். ஸோ ஜியோஸ்ட்ராபிக் விண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இங்கே இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு இடத்துல வந்து ப்ரெஷர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷரா லோ ப்ரெஷரா அப்படின்றத பொறுத்து இப்போ ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு விண்ட் அப்படின்றது வந்து மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆகும்போது கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ விண்டோட டிஃப்ளெக்ஷன் வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியராக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடும், சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தால் லெஃப்ட் சைடும் வந்துட்டு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் அட்மாஸ்பியர் எடுத்துக்கலாம். அப்பர் அட்மாஸ்பியரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய மலைகள் மேலேயோ இல்லை பிளாட்டியூஸ் மேலேயோ வந்துட்டு ஒரு விண்டு வந்துட்டு போயிட்டு அஃபெக்ட் ஆகி அது டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ஹையர் ஆட்டிடியூட் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லாதனால கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நார்மலாக இருக்கக்கூடிய விண்டோட டைரக்ஷனுக்கு ஸ்ட்ரைட் பேரலாக இது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் அப்படின்றது இப்படி ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகும். இப்படி ட்ராவல் ஆகக்கூடிய இந்த விண்டை தான் ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அதை வந்து இன்னும் டீட்டெயிலான விஷயம் தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த லைன்ஸ் அப்படின்றது வந்து ஐசோபார்ஸ். ஸோ இந்த ஐசோபாருக்கு வந்து பேரலாக இது மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஐசோபார்ஸ் அப்படின்றது வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைன் தான் ஐசோபார். இதுக்கு பேரலாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஜெட்ஸ்ட்ரீம் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் தான். ஸோ இந்த ஜெட்ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் விண்டு தான். ஸோ இது வந்து ஒரு ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது வந்து ட்ரோபோஸ்பியரோட அப்பர் லேயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த விண்டை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த விண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வித்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்டு கிடையாது. ஒரே ஒரு விண்டு அப்படின்றது கிடையாது. இதில் வந்து குரூப் ஆஃப் விண்டு இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு நேரோ பேண்டு மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். இதோட டைரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து இது மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து சம்மர் அண்ட் வின்டரை பொறுத்து வந்துட்டு இதோட டைரக்ஷனை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கும். டைரக்ஷன்றதை பொறுத்து எப்படின்னா இதோட லாட்டிடியூடை வந்துட்டு மாற்றிக்கும். கொஞ்ச நாள் லோவர் லாட்டிடியூடில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அப்பர் லாட்டிடியூடில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சர் ஸ்லைட்ஸ்லலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த விண்டோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 160 180 கிலோமீட்டருக்கு வித் இருக்கும். இதோட திக்னஸ் வந்துட்டு 900 2150 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட திக்னஸ் இருக்கலாம். ஸ்பீடு வந்து 300 km/h வரைக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர்மாஸ் அண்ட் வார்ம் ஏர்மாஸ் இதோட பவுண்ட்ரிஸில் பார்க்க முடியும். அதுவும் அப்பர் அட்மாஸ்பியர், லோவர் அட்மாஸ்பியரில் இருக்காது. இது அப்பர் அட்மாஸ்பியரில் ஒரு நேரோ பேண்டில் வந்துட்டு இது போயிட்டுருக்கும். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்துட்டு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து லேண்ட் மாஸ், இன்னொன்று வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸ். ஸோ கொரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு அதோட டைரக்ஷனை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது எப்படி மூவ் ஆகணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்துட்டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அண்ட் லேண்ட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்றது இருக்குல்ல, இன்சுலேஷன் நடக்கும்போது லேண்டில் வந்து அதிகமாக ஹீட் ஆகும், வாட்டர் பாடியில் வந்துட்டு லோவராக வந்து ஹீட் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தான். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ஸ் அண்ட் 20 டிகிரி லாட்டிடியூடில் இதை பார்க்க முடியும். இது வந்து போல்ஸை சுற்றி வந்துட்டு இந்த காற்று போயிட்டுருக்கனால இதை சர்க்கம் போலார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேவியாக அண்ட் கர்விங்காக வந்து இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக சர்க்கிளாக இருக்காது. ஸ்ட்ரைட் பாத்தில் இது மூவ் ஆகாது. இது மியாண்டரிங் பாத்தில் தான் இது மூவ் ஆகிட்டு இருக்கும். சரி, அடுத்தது வந்துட்டு ஒரு இடத்தோட டெம்பரேச்சர் அண்ட் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து ஒரு ஜெட் ஸ்ட்ரீம்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ லேண்ட் மாஸ் அப்படின்றது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் தான் அதிகம்.
ஸோ அதிகமாக வந்து இன்சுலேஷன் ஆகும், அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டான காற்று அப்படின்றது வந்துட்டு அப்பர் அட்மாஸ்பியருக்கு மேலே போகும். அண்ட் கூலாக இருக்க காற்று அப்படின்றது வந்து லோவர் அட்மாஸ்பியருக்கு கீழே வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இதே கான்செப்டில் தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, விண்டு வந்து டெம்பரேட் ரீஜியன்லேருந்து போலார் ரீஜியனை நோக்கி நகரப்போகுது. ஸோ உங்களுக்கு நான் இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நகர்ந்துட்டுருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு ஏர் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஜியோஸ்ட்ராபிக் விண்டாக மாறும். ஸோ ஜியோஸ்ட்ராபிக் விண்ட் அப்படின்றது அப்பர் அட்மாஸ்பியரில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு அந்த விண்ட் அப்படின்றது வந்துட்டு பேரலாக வந்துட்டு ஐசோபாஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இங்கே ட்ராப் ஆகக்கூடிய விண்டு தான் வந்து இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்துட்டு சப்ட்ராபிக்ல இருந்து டெம்பரேட் ரீஜனுக்கு மூவ் ஆகக்கூடிய விண்ட் அப்படின்றது வந்துட்டு ட்ராப் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த விண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி மூவ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேட் ரீஜன்லேருந்து போலார் ரீஜனுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும்போது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் அப்படின்றது வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து விண்டு வந்து இப்போ இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் மட்டும் இருக்காது, இது சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு இதே மாதிரி வந்து டெம்பரேட் ரீஜன்லேருந்து போலார் ரீஜனுக்கு வந்துட்டு விண்டு வந்து மூவ் ஆகி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும்போது வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்ற டேரக்ஷனில் இது மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்ட்ராபிக்லேருந்து டெம்பரேட் ரீஜனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நார்தர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தால் கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால வந்து ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும் கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால. ஸோ இப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்து எப்படி மியாண்டரிங் பாத்தில் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் ஒனில் வந்துட்டு இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோல்டு ஏர் மாஸ் வந்து உங்களுக்கு போலார் ரீஜனில் இருக்குது, வார்ம் ஏர் மாஸ் அப்படின்றது இந்த ஈக்வட்டார் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்குது. இப்போ என்ன நடக்கும், போலார் ரீஜனை நோக்கி இந்த வார்ம் ஏர் மாஸ் அப்படின்றது அந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த ஜெட் ஸ்ட்ரீமை வந்துட்டு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது இது வந்து உங்களுக்கு மேலே ஏறி கோல்டு ஏர் மாஸாக கீழே இறங்கி அதே மாதிரி கீழே வருது. இப்படி வரும்போது அந்த காற்று அப்படின்றது கொஞ்சமாக, அதாவது அந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றது இந்த மியாண்டரிங் பாத்தை வந்து இது கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்படி வந்து அந்த ஜெட் ஸ்ட்ரீமை போய் அஃபெக்ட் பண்ணுது. இப்படி அஃபெக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு வேவ் பாத்தில் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி கோல்டு ஏர் மாஸ்லேருந்து வார்ம் ஏர் மாஸ்க்கு வரக்கூடிய அந்த காற்று அப்படின்றது இந்த பக்கமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு வேவ் பாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் பண்ணுது. இது அதிகமாக வந்துட்டு அஃபெக்ட் ஆக இந்த மியாண்டரிங் அப்படின்றது ரொம்ப அதிகமாகி ரொம்ப பெருசாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெருசானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆகி சைக்ளோன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த சைக்ளோன்ஸ் அண்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் வந்து இது ரெண்டும் ஜாயின் ஆகிடும். நான் இங்கே இந்த டி அப்படின்ற இந்த இமேஜில் இருக்க பாருங்கள், இது பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் ஆகிடும். இப்படி ஜாயின் ஆகிடுச்சுன்னா சைக்ளோன் ஆகிடும். மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் நார்மல் பாத்தில் சுற்ற ஆரம்பிக்கும். மறுபடியும் அதே ப்ராசஸ் நடக்கும். மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு சைக்ளோன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்போ சைக்ளோன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சைக்ளோன்ஸ் அண்ட் ஆன்டி சைக்ளோன்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ சைக்ளோன்ஸ் அப்படின்றது லோ ப்ரெஷரை சுற்றி இருக்குது, ஆன்டி சைக்ளோன் அப்படின்றது ஹை ப்ரெஷரை சுற்றி இருக்கக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ எப்போ வந்து டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரெயிட் பாத்தில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இங்கே நான் இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி இதுவே வந்து டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மியாண்டரிங் பாத்தை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மியாண்டரிங் அப்படின்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் கிரேடியண்ட்டை தான் நம்ம டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மியாண்டர் அப்படின்றது உருவாகுது இல்லைங்களா, ஸோ இப்படி உருவாகும் போது நம்ம வேவியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வேவி பாத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பீக் ஆர் ரிட்ஜுன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ட்ரஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீக் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த போல் பக்கமாக இருக்குது இல்லைங்களா, இந்த வேவி பாத்தை தான் நம்ம பீக் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் ட்ரஃப் அப்படின்றது வந்து ஈக்குவேட்டரை நோக்கி இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து நம்ம ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் அப்படின்றது வந்து லோ ஆக ஜெட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வீக்காக இருக்கிறதுனால மியாண்டரிக் பாத் வந்து உருவாகுது. ஸோ இந்த மியாண்டரிங் அப்படின்றது வந்துட்டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வந்து இன்கேஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த மியாண்டரிங் அப்படின்றது நடக்கவே நடக்காது, ஸ்ட்ரைட் லைனில் வந்துட்டு இது மூவ் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் வந்து இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் வீக் ஆகுறது, டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் லோ ஆகுறது, இது எல்லாமே நடக்கிறதுனால இந்த மியாண்டரிங் பாத்தை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கு.
ஸோ இந்த மியாண்டரிங் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இப்படி மியாண்டர் ஆகுது இல்லைங்களா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மியாண்டர் ஆன ஜெட் ஸ்ட்ரீம்ஸை வந்துட்டு ரோஸ்பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோஸ்பி வேவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, போலாரில் இருக்கக்கூடிய ஏர் மாஸ் வந்துட்டு ஈக்குவேட்டரை நோக்கி நகருது ஒரு பக்கத்தில். அதே நேரத்தில் ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்ராபிக்கலில் இருக்கக்கூடிய ஏர் மாஸ் அப்படின்றது போலார் ரீஜனை நோக்கி நகரும்போது, ஸோ அங்கே இருக்க காற்று இங்கே வருது, இங்கே இருக்க காற்று அங்கே போகுது. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்து மியாண்டரிங் ஆகும். ஸோ அடுத்தது வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இதை வந்துட்டு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பெர்மனன்ட், இன்னொன்று வந்து டெம்பரரி. இப்போ பெர்மனன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம், இன்னொன்று வந்து போலார் ஃப்ராண்ட் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெம்பரரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் ஆஃப்ரிக்கன் ஈஸ்டர்லி ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்துட்டு சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே டெம்பரரி தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். பட் பெர்மனன்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்துட்டு எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜெட் ஸ்ட்ரீம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி பார்க்கலாம் பெர்மனண்ட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ட்ராபிக்கல் ஏரியாவில் போயிட்டுருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு இங்கே இமேஜில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸை தான் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எங்கே இருக்கும், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு மேலே அங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 30 டிகிரி நார்த் அண்ட் 35 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூடில் வந்துட்டு நம்மளால் இதை பார்க்க முடியும். ஸோ அதோட அப்பர் ட்ரோபோஸ்பியரில் வந்து இது சுற்றிட்டு இருக்கும். ஸோ வின்டர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹெமிஸ்பியர்லேயும் வந்துட்டு வின்டர் டைமில் வந்துட்டு ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும். எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் ஆகுறது, எங்கேயுமே வந்துட்டு நிற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக இருக்கும் அந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றது. உங்களுக்கு வந்துட்டு அதே நேரத்தில் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஃபுல் இயரும் வந்து இது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் டைமில் வந்துட்டு நார்த் சைடாக வந்துட்டு, அதாவது இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து நார்த் சைடுக்கு வந்துட்டு இது மைக்ரேட் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றது சில சமயங்களில் வந்துட்டு இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீமோட வந்துட்டு மர்ஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து போலார் ஃப்ராண்ட் ஜெட் ஸ்ட்ரீம். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால தான் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சம்மர் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பொசிஷன் அப்படின்றது வந்து போலை நோக்கி ஷிஃப்ட் ஆகும். அதே நேரத்தில் வின்டர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஈக்வேட்டர் கிட்ட வந்துட்டு இது இருக்கும். அதே மாதிரி இது வந்து வின்டரில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கான விண்டு. 60 டிகிரி லேட்டிடியூட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா லோக்கல் ஏரியாஸுலையும் லோக்கல் கிளைமேட்டை வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேட் சைக்ளோன் உருவாகுது இல்லைங்களா, இதோட இன்டென்சிட்டியிலேருந்து இதோட பாத் ஸ்பீட் இது எல்லாத்தையும் வந்து டிட்டர்மின் பண்ணுறதும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஆர் ஆஃப்ரிக்கன் ஈஸ்டர்லி ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டான ஜெட் ஸ்ட்ரீம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி, கொஞ்ச நாள் மட்டும் தான் இருக்கும். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த டைமில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே இந்த டைமில் இருக்கும். ஸோ இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டிகிரி அண்ட் 20 டிகிரி நார்த் இதுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்துட்டு நம்மளால் இந்த ஜெட் ஸ்ட்ரீமை பார்க்க முடியும். சவுத் ஏஷியா அண்ட் நார்த்தன் ஆஃப்ரிக்கா இந்த ரீஜனில் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஏஷியன் சம்மர் மான்சூனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல இதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து செகண்டரி சர்க்குலேஷனை வந்து இது க்ரியேட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்றது வந்து இன்னும் கிளியராக வந்து சொல்லலை, இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ எப்படி சொல்கிறாங்க, இது எதனால் உருவாகலாம் அப்படின்னு அசியூம் பண்ணுறாங்கன்னா, திபெத் பிளாட்டூ இருக்கு இல்லைங்களா, இது வந்து சம்மர் டைமில் அதிகமாக வந்துட்டு ஹீட் ஆகக்கூடியதுனால இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா லோ லெவல் ஜெட் ஸ்ட்ரீம் தான். இதுவும் வந்து ஒரு டெம்பரரியான ஜெட் ஸ்ட்ரீம். இது வந்து சவுத் வெஸ்டர்லி ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்போ அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து மடகாஸ்கர் ரீஜன், அதோட ஆஃப்கோஸ்ட், சொமாலியாவோட ஆஃப்கோஸ்ட் ரீஜனில் வந்துட்டு இது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஜூன் ஆகஸ்ட் இந்த பீரியடில் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ஈக்குவேட்டோரியல் ஃப்ளோ அப்படின்றது இருக்குது. அதாவது ஈக்குவேட்டரை க்ராஸ் பண்ணி வந்து இது ஃப்ளோ ஆகும். அதனால் இது வந்து கிராஸ் ஈக்குவேட்டோரியல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சதர்ன் இந்தியன் ஓஷன்லேருந்து சென்ட்ரல் அரேபியன் சீக்கு வந்து இது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதோட நார்த்தன் பார்ட் அப்படின்றது வந்துட்டு இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்டை வந்துட்டு இன்டர்செக்ட் பண்ணும், அதுவும் 17 டிகிரி நார்த்தில். அதே நேரத்தில் அதோட இன்னொரு பிரான்ச் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப் இந்தியாவை நோக்கி ஈஸ்ட் வேர்டில் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.